ரோஹிணிக்கு ஹெல்ப் பண்ண போய் மனோஜ் வந்து புது பிரச்சனையில இருந்து சிக்கிறான். ரவியோட மாமியார் பண்ண சூழ்ச்சியை வந்து முத்து வந்து கண்டுபிடிச்சிடறான். என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரோஹிணி தலையில் கை வச்சு உட்காந்துருக்கா. முகத்தில் வந்து அப்படியே சோகம், கண்ணில் வலி எல்லாமே வந்து இருக்குது. அப்போ மனோஜ் ரோஹிணிகிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறான். நீ ரொம்ப சைலண்டாக இருக்க போல, அப்படி என்ன கவலையாக இருக்க அப்படின்னு வந்து மனோஜ் வந்து கேட்குறான். அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறான்னா, தலை வலிக்குது, கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தால் வந்து சரியாக போயிடும் அப்படின்னு வந்து ரோஹிணி சொல்கிறா. அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறான்னா, நான் தைலம் எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சம் அப்ளை பண்ணனா சீக்கிரமும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறான். இது எல்லாமே விஜய் வந்து பார்த்துட்டு செம்ம கோவத்தில் வந்து இருக்காங்க. மனோஜ் வந்து தைலம் தேடுறது எல்லாமே பார்த்துட்டு விஜயா மனோஜ்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் என்னடா அவளே வந்து போய் சொல்கிறவ, அவ கூட சேர்ந்து நீயும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு ரோஹிணியை வந்து திட்டுறாங்க. அவளே வந்து எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு வந்து கோபப்படுறாங்க. மனோஜ் வந்து டேரக்டாக வந்து திட்டுறாங்க. அப்போ மனோஜ் கன்ஃபியூஷனில் விஜய்ட்ட வந்து சொல்லணும்னு நினைக்கிறான். நீங்கள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க, அவளுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னு இவன் ட்ரை பண்ணுறான் மனோஜ். ஆனால் விஜயா கிட்ட வந்து எதுவுமே சொல்லாமல் ரோஹிணி வந்து சமாதானப்படுத்த போகிறான். அங்கே ரோஹிணி வந்து சம கோபமாக மனோஜ் வந்து திட்டிடுறாங்க. நீ எனக்கு அன்னெசரியாக எதுவுமே பண்ண வேண்டாம், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு விரும்புகிறேன், ஆனால் நான் தனியாகவே எல்லாத்தையுமே நான் டீல் பண்ணிக்கிறேன், நீ இன்டர்ஃபியர் பண்ணாத அப்படின்னு மனோஜ்கிட்ட சொல்லி அவனையும் வந்து திட்டிடுறா. விஜயானால ரோஹிணி வந்து மனோஜ் வந்து திட்டுறா. நீத்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது 3 பேர் ரவுடி லுக்கிங்கில் இருக்கிறவங்க வந்து சாப்பிட வராங்க. சாப்பிட வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரக்கு பாட்டில் வந்து எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நீத்து வந்து இது ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், இங்கே வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடாது, நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலுமே அந்த ரவுடிஸ் வந்து சிரிச்சுட்டே, இங்கே வந்து எங்களோட ரூல்ஸ் தான், நீ ஆம்லேட் கொடுங்க, ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ரவி நீத்துவை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். நீத்துவை வந்து ரவி வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். நீங்கள் சாப்பிடுங்க, நான் சர்வ் பண்ணுறேன், ட்ரிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து ரவி சொல்கிறான். இந்த மாதிரி நீத்துவும் ரவியும் அந்த ரவுடிஸ் கிட்ட வந்து சொன்னது கேட்காதனால முத்துவுக்கு வந்து கால் பண்ணி ரெஸ்டாரண்ட்க்கு வர சொல்கிறான் ரவி. ரவி கால் பண்ணி கூப்பிட்ட உடனே முத்துவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறான். முத்துவோட என்ட்ரி வந்து பவர்ஃபுல்லாக வந்து இருக்குது. உங்கள் அண்ணா பெரிய இவனா என்ன, அந்த ரவுடிங்க வந்து பெருசாக திமிரில் வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து ரொம்ப கிட்டக்க வர்றது தெரிஞ்ச உடனே ரவுடியில் 2 பேருமே இங்கிருந்து நம்ம போயிடலாமாண்ணா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் சாரி, நானும் அவனும் வந்து ஜோக் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். முத்து கோவமாக ஒரு அறையொன்று விடுறான். 2 பேருமே ஓடிடுறாங்க. அதில் ஒருத்தனை மட்டும் முத்து வந்து பிடிச்சிடுறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, கேரளாக்கார அம்மா தான் வந்து பணம் கொடுத்து பண்ண சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். யாருன்னு வந்து முத்து கேட்குறான். அந்த ரவுடி வந்து ரவியோட மாமியார் வந்து கை காட்டிடுறான். முத்துக்கு வந்து இது கேட்ட உடனே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ரவியும் ஸ்ருதி வந்து மோதிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ரவி ஸ்ருதிட்டு என்ன சொல்கிறான்னா, உங்கள் அம்மா ஏன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு ஸ்ருதி வந்து கேஷில் வந்து சிரிக்கிறான். அதை பார்த்தோன்னே ரவிக்கு வந்து செம்மையாக வந்து கோவப்படுறான். ரவி ஸ்ருதிட்ட நீயே போய் உங்கள் அம்மாட்ட சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ மீனா வந்து இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. எப்படி ரவி ஸ்ருதி வந்து சொல்ல முடியும், நீங்கள் தான் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறா மீனா. ஸ்ருதி சொன்னால் வந்து சரியாக இருக்காது, ஆனால் நீங்கள் பேசுகிற மாதிரி பேசினா ப்ராப்ளம் எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும், நம்ம ஃபேமிலி மேட்டர் வந்து நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறா. பக்கத்தில் ஸ்ருதி வந்து இரிட்டேஷனில் ரவியை தள்ளிட்டு போயிடுறான். அப்போ முத்து வந்து என்ன அட்வைஸ் கொடுக்குறான்னா, ஸ்ருதி வந்து ரவி வந்து கோபம் வந்து தள்ளிட்டு போனதுனால ரவிட்ட பொண்டாட்டிகளை வந்து தாஜா பண்ண கற்றுக்கணும், சாஃப்டாக வந்து பேசணும், தாஜா பண்ணனா தான் வந்து வேலையை வந்து முடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதை கேட்ட உடனே மீனா வந்து கோவப்பட்டு முத்து வந்து அடிக்க போகிறாங்க. விஜயா வந்து இடையில குறுக்கில் வந்துடுறாங்க. விஜயா குறுக்கில் வந்தனால தண்ணி வந்து விஜயா மேலே வந்து ஊற்றிடுது. அப்போ விஜயா வந்து மீனா வந்து திட்டுறாங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறான்னா, இந்த மேட்டர் வந்து இவ்வளோ பெருசாகாதீங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி விஜயா வந்து அங்கேருந்து அனுப்பிடுறான். மனோஜ் ரோஹிணியோட நியூ பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து கிளைமேக்ஸ் பக்கமே. மனோஜ் வந்து ஷோரூமில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட் அங்கே வரான். ஸோ அந்த ஃப்ரெண்ட்டு மனோஜ் வந்து கேஷில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, மச்சான் நீ இன்ஜினியரிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தா, டாப் யூனிவர்சிட்டியில் உனக்கு ஜாயின் பண்ண சான்ஸ் வந்து கிடைச்சது, ஆனால் நீ பிஸ்னஸ்க்கு வந்துட்டு இவ்வளோ அதிகமாக டிகிரி வாங்கிட்டு இந்த பிஸ்னஸ் செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஸ்டில் ஐ ரெஸ்பெக்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, என் ஸ்கூல் வந்து ஒரு போஸ்ட் வந்து ஓப்பனாக இருக்குது, போர்டிங் ஸ்கூலில் வந்து சீஃப் டெஸ்ட் ஆஃபீஸரை வந்து நீ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். என்னால் வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியும், சரின்னு சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்ட உடனே மனோஜ் வந்து யோசிக்கிறான். அப்போ தான் வந்து ஒரு ஷாக்கிங் ட்விஸ்டே, அவன் ஃப்ரெண்டு சொல்கிற ஸ்கூலில் தான் வந்து ரோஹிணி அவனோட பையன் கிறிஷை வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறா. இப்படி தான் இன்றைக்கி வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இதுதாங்க இன்றைக்கி சிறகடிக்க சீரியலில் நடந்த ஃபுல் அப்டேட். ஃபேமிலி ஃபைட், ஆக்ஷன், சஸ்பென்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த எபிசோடோட சம்மரி வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் அதிரடியான ட்விஸ்ட் எல்லாமே வந்து வரப்போகுது, அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.